வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி ஒரு நெட்வொர்க் தான் ட்ரை பண்ண போகிறேன். வி ஷேப்பில் இருக்க நெட்வொர்க்கு. ஆல்ரெடி நிறைய நெட்வொர்க் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு வி ஷேப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு பாருங்கள், மெஷர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. மெஷர் பண்ணுறதுக்கு 2 சென்டிமீட்டர். இப்போ மேல் லைனுக்கும் கீழ் லைனுக்கும் அந்த கேப் ஈவனாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈவனாக அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும். வி ஷேப் அப்படின்றனால அந்த வியோட ஷேப், அந்த எட்ஜ் கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும். இல்லைனா பிளெண்ட் ஆகி யூ மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி அந்த ஷார்ப்னஸே இருக்காது. வீனா அந்த வி அப்படின்றதுல நமக்கு வரணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்ம பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நெட்வொர்க் எடுத்து இப்போ நான் பண்ண போகிறேன். நான் இப்போ பிங்க் கலரில் நெட் எடுத்திருக்கேன். சரியா? இந்த இடத்துல மட்டும், இந்த வி ஷேப்புக்கு மட்டும்தான் இப்போ நெட்வொர்க் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி லைட் பிங்க், பேபி பிங்க் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டார்க்கு, ரொம்ப லைட் இல்லை, கொஞ்சம் டார்க்கு. இப்போ இது ஒரு சிங்கிளாக வச்சோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் டபுளாக வைக்கிறேன். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் முதலே, நெட்வொர்க்னாலே நான் டபுள் லேயர் தான் வைப்பேன் மோஸ்ட்லி. ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு அந்த கலர் கொஞ்சம் நல்லா தெரியும். இன்னொன்று நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணலாம். நெட்டு நமக்கு கிளியாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி 2ஆக நான் மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு நான் எப்பயுமே பின் போட்டு குத்துவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா அந்த எட்ஜு ஃபுல்லாகவே சுற்றி பின் வச்சு நல்லா டைட் வச்சு வச்சுருங்க. சுருக்கம் இல்லாமல் டைட் வச்சு பண்ணிடுங்க. ஓகே. நான் ஆல்ரெடி ஒரு யூ ஷேப் நெக்குக்கு நான் போட்டிருக்கேன். போட் நெக் மாதிரி ஒரு யூ ஷேப் நெக்குக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தட் தான் வி நெக்குக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எதுக்கு அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நல்லா சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுட்டு இந்த பின் போடுங்க. அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த நெட்டு நம்ம கிளாத்தோட கரெக்டாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இல்லைனா சுருக்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி கேப் இல்லாமல் போட்டுருங்க. அப்படி இல்லைனா நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், ஒரு லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சும்மா சாதாரண நூலில் அப்படியும் பண்ணிக்கலாம். இது சின்ன இடம்னால நான் பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக இந்த இடம் மட்டுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி ஜரியெல்லாம் கொடுக்கல. அதே கலரில் நூல் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த வி ஷேப்பு, மேலே ஒரு வி, கீழே ஒரு வி, அதை ஃபுல்லாக நான் அந்த சில்க் த்ரெட் வச்சே நான் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஜரி நான் கொடுக்கல. இன்னொன்று, நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் இப்போ தரப்போகிறது கிடையாது. நிறைய இது வரைக்கும் பார்த்தாச்சு. அதனால கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வி போடுறப்ப கீழே கரெக்டாக அந்த எட்ஜ் பாருங்கள், வி வர்ற இடத்துல கரெக்டாக குட்டியாக ஸ்டிச் போட்டு அந்த ஷார்ப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்புங்க. இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க, திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே நமக்கு வந்துடும். பெரிய ஸ்டிச்சாக போடாதீங்க. ஃபுல்லாக போட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சைட் போட்டுறணும். போட்டு மேலேயும் நான் அட்டாச் பண்ணிட போகிறேன். மேலேயும் நான் ஸ்டிச் போட்டுற போகிறேன், இந்த மேலேயும். ஓகே, இந்த பாட்டும். அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும் கட் பண்ணுறப்ப. ஓகே, ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த நான் போட்டிருக்க எல்லா ஊசியும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட்டிங் பண்ணலாம். ஆல்ரெடி நெட்வொர்க் பண்ணியிருக்கோம், நிறைய நெட்வொர்க் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி குட்டி சிசர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஷார்ப்பாக இருக்க கட்டரை வச்சு நல்லா அந்த ஓரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடாதீங்க. ஏன்னா துணியில் நம்ம ஜரி கொடுக்கல, ஜிக்ஸாக் கொடுக்கல. அதனால வெறும் சில்க் த்ரெட்டு தான். கொஞ்சம் மெதுவாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகேவா? துணிக்கும் நெட்டுக்கும் இருக்க அந்த ஒரு தையல் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒட்டி வெட்டிடுங்க. ஓகே. ஃபுல்லாக வெட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலேயும் பாருங்கள், அந்த தையல் போட்டனால நமக்கு சேஃபாக இருக்குது. இல்லைனா தொங்கும் நமக்கு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பேக்கில் எப்பயும் போல் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ தானே நமக்கு அந்த பிசுறு இல்லாமல் கிடைக்கும். ஸோ பேக் துணியை கட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் பண்ணுறது க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காய விட்டுட்டு கரெக்டாக ஒரு ஊசி வச்சு லைட்டாக குத்தி அந்த துணியை மட்டும் மேலே தூக்கிக்கோங்க. துணிக்கும் நெட்டுக்குமான கேப் நமக்கு தெரியணும், இல்லைனா நெட்டு கட் ஆயிரும். இப்போ நம்ம துணியை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெட் கட் பண்ணோம், இப்போ துணியை கட் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கிளாத் ஃபுல்லாக நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். மெதுவாக பண்ணுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக விட்டுறாதீங்க. ஒரு செகண்ட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லெஸ்ஸாக இருந்தோம்னா
நெட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் குட்டி குட்டி இடமா நீங்கள் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அழகாக வந்துடும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கனால எட்ஜ் எல்லாமே எந்த பிசுறும் நமக்கு வராது. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரியா காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அந்த வி ஷேப் நமக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல மேலே வந்து ஒரு லைன் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பீட் எடுத்து வச்சுருக்கேன் ஒயிட் கலர், அதை கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து ஜர்கான் ஸ்டோனு, இதை ஒட்டலான் இருக்கேன். ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கூம்பு மாதிரி, அதாவது ஐ ஷேப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு அது என்ன ஷேப்பு அது வரும், நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ஷேப்பை, இந்த பாருங்கள் இந்த ஷேப்பு ஒரு ஐ ஷேப் வராது. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இந்த ஷேப்பு. இந்த ஷேப்பில் ஜர்கான் ஸ்டோன் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது வரும். அதை ஒட்டிட்டு இந்த நடுவில் மட்டும் ரவுண்டு, இந்த மாதிரி நடுவில் ரவுண்டு ஒட்டணும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று விட்டு விட்டு ஒரு டைமண்ட் ஷேப்புன்னு சொல்லலாம். டைமண்ட் ஓவலுக்கு அந்த டைமண்ட் ஷேப் கரெக்டாக வரும். டைமண்ட் ஷேப் இருக்கிற அந்த ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பெட்டல் ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபுல்லாக அதே பண்ணோம்னா ஃபுல்லாக நமக்கு வந்து பண்ணலாம். அதுவும் ஒரு ஐடியா பண்ணலாம், பண்ணுறவங்க அதையும் பண்ணலாம். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ஃப்ளாருக்கு வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு, இன்னொரு ஃப்ளாருக்கு வந்து நான் வந்து ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நான் லேசி டேஸி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஐடியா படி எதுனாலும் ஃபுல்லாகவே நீங்கள் லேசி டேஸி கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்கள் ஐடியாஸ் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 4 இது ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஒன்றை விட்டுட்டு அடுத்ததுக்கு இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த இதுக்கு அதே மாதிரி 4 ஸ்டோன் ஒட்டுறேன். கொஞ்சம் க்ளூ நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த நடுவில் ஸ்டிச் வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் க்ளூ நிறைய அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துக்கு அவ்வளோதான், 3 இடம் தான் இந்த இது வருது. மீதி இருக்கிற கேப்பில் எல்லாமே இப்போ இந்த நம்ம ஒட்டியிருக்கிறது காயட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மேலே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீட் எடுத்து அதை ஒரு லைன் கொடுக்கலான் இருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம், இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம்கி சீக்வன்ஸ் ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். எதுனாலும் உங்கள் ஐடியாஸ் தான். என்ன தான் நம்ம வந்து க்ளூ போட்டு நம்ம ஒட்டுனாலும் அந்த பிசுறு கொஞ்சம் லைட்டாக தெரியத்தான் செய்யும். அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே நம்ம கட் பண்ண அந்த இது எதுவுமே தெரியாது. கீழேயும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே ஆல்ரெடி வேறு ஒர்க் பண்ணுறனால நான் கீழே பண்ணலை. மேலே ஃபுல்லாக அதை பண்ணிட்டேன். ஒரு லைனு இந்த இடம் வந்து சின்னதாக இருக்கனால ஒரே ஒரு லைன் மட்டும் நான் கட் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இது ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அளவு வருதுங்க. ஒரு 1.25 இன்ச் அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே மெஷர் தான். மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணி நம்ம கட் பண்ணி ஒட்டினாதான் கட் பண்ணாதான் அழகாக இருக்கும். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ்பி பிராண்டு நம்பர் 10 நீடிலு. இந்த நீடில் தான் நல்லா ஒல்லியாக இருக்கும். நம்ம அந்த ஜர்தோசி வந்து உள்ளே நுழைக்கிற அளவுக்கு ஒல்லியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக இருக்குது. அதனால தான் நான் இந்த நீடில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். பிங்க் கலரில் அதே கலர் நான் நூல் எடுத்திருக்கேன். நார்மல் தைக்கிற நூல் தான். அதில் இப்போ வந்து நான் லேசி டேஸி போட போகிறேன். இப்போ பாக்கி இருக்குது இல்லையா, 1 இந்த சைடு 2 இந்த சைடு 2 ஸ்டோன் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி லேசி டேஸி. லேசி டேஸி தெரியாதவங்க வந்து ஆல்ரெடி நான் இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோவில் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணணும்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறனால உங்களுக்கு மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கூட பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்ல புரியும். இன்னும் கிளியராக அது உங்களுக்கு புரியும். லேசி டேஸி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஜர்தோசிலையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டுமே அதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பெட்டல், இப்போ 4 ஸ்டோன் ஒட்டின மாதிரி 4 பெட்டல் வர்ற மாதிரி இந்த 4 சைடு வந்து லேசி டேஸி கொடுக்க போகிறேன். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிகினர்ஸ்க்காக தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய பெரிய பெரிய ப்ளவுஸு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ப்ளவுஸ் அவங்க போட்டோம்னா புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம்
நிறைய ஒர்க் வந்து நம்ம உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் நீங்கள் அழுத்தி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். எந்த டவுட்ஸ்னாலும் எப்போனாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நான் அதே கலர், அதாவது இந்த பிங்க் வந்து கொஞ்சம் டார்க்கு, நம்ம நெட்டு வச்சதை விட கொஞ்சம் டார்க் பிங்க் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சே நான் வந்து லேசி டேஸி பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக தான். மெயினாக வந்து இந்த வி ஷேப்பில் இருக்க நெட்வொர்க் எப்படி பண்ணணும், ஓகேவா? அதுதான் என்னுடைய பேஸே. இந்த வீடியோட பேஸே அதுதான். அது வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் அதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றது அடுத்து. ஸோ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது சம்கி, குட்டி சம்கி எடுத்திருக்கேன். இப்போ வந்து 3x3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இப்போ இந்த லேசி டேஸிக்கு நடுவில், ஓகேவா, 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அதே மாதிரி இந்த கீழே 2வது ஸ்டோன் ஒட்டினோம்ல, அதுக்கும் நடுவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். நம்ம வந்து கேப் மேக்ஸிமம் எவ்வளோ அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவு நம்ம டிசைன் கொடுத்துடணும். இப்போ இங்கே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். 4 கேப்லேயும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. லேசி டேஸி நடுவில் வந்து ஒரு நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இது இப்போ 4 பக்கம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா வெறும் ஒரு வளையம் மட்டும் இல்லாமல் லேசி டேஸிக்கு நடுவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த பழைய வீடியோலேயே இருக்கும். ஜர்தோசி வச்சே நான் போட்டு காட்டுவேன். அதே மாதிரி இப்போ நான் போடாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட போகிறேன் நடுவில். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் பீட் அட்டாச் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். எதுனாலும் அது உங்களுக்கு உங்கள் ஓன் ஐடியா. இப்போ 4 இடத்துலையும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நெட்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், வேகமாக இழுத்துறாதீங்க. துணியில் மாதிரி நெட்டு கிடையாது, நமக்கு டைட்டும் ஆகணும், அதே சமயத்தில் மெதுவாக இழுக்கணும். பார்த்து இழுங்க, சில்க் த்ரெட் சிக்காகும். இப்போ இந்த நடுவில், இந்த லேசி டேஸிக்கு நடுவில் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அந்த உள்ள நடுவில் வந்து கொடுத்து வெளியே வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் கொடுத்துட்றேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி 4 பக்கமும் இப்படி கொடுக்குறப்ப நம்ம டார்க் கலரில் வந்து ஜர்தோசி எடுத்திருக்கோம், லைட் கலர் பிங்க் கலரில் வந்து நம்ம இப்போ ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். அப்போ அந்த காம்பினேஷன் வந்து லைட் அண்ட் டார்க் வந்து அழகாக தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஓன் ஐடியா எப்படினாலும் க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த நடுவில் இந்த ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, இதுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ பண்ண மாதிரியே ஃபுல்லாக சீக்வன்ஸ் வச்சு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபுல்லாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் 4 பக்கம் கொடுத்துட்டேன். இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு துணியில் நீங்கள் அப்ளை பண்ணி டிசைன் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டாக ப்ளவுஸில் ஒரு நெட்வொர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. ஒரு சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக முடிச்சாச்சு, எல்லா பக்கமும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் அங்கங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன், குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரெஞ்ச் நாட்டும் அங்கங்கே சம்கி வச்சு வச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா கேப் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் 3mm பீடும் வச்சுருக்கேன், அங்கங்கே ஒரு 3mm பீடும் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நமக்கு கேப் தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நீட்டாக ஒரு சிம்பிளான ஒர்க்கு. இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் பண்ணணும் அப்படின்னா வித்தின் ஒரு, இப்போ பிகினர்ஸ் அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ்லேயே நீங்கள் இந்த ஒர்க்கு சூப்பராக முடிச்சிடலாம். கைக்கும் இது அப்படியே ஒரு லைன் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.